தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இந்த காணொளியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதாவது கனடாவுக்கு செல்ல இருக்கிறார்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு விசேட விசாவின் கீழே கனடாவுக்கு உள்ளீர்க்கப்பட போகிறார்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். அண்மை காலத்தில் இந்த கனடா செய்திகளை அதிகம் பகிரப்பட்டு வருகிறன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு இப்போ போராக்கள் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருது, கூடுது என்று பல தரப்பட்ட கருத்துக்கள் நிலை வருகிறது. கனடாவுக்கு போறதே கஷ்டம், கனடாவுக்கு போக வேண்டாம், இவ்வாறு பல செய்திகள் வெளியிடப்பட்ட போதும் இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்திருக்கு. அது தொடர்பாகத்தான் இதுல பார்க்க போறோம். அதாவது கனடாவில் இப்ப என்ன நடக்குன்னா ஒரு விசேட விசாவில் மக்கள் உள்வாங்கப்பட போகிறார்கள். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த வகையில பாத்தீங்க சொன்னா யார் உள்வாங்கப்பட போகிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களை நீங்க இந்த விசேட விசாவில் கனடாவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெற்றோரும் பெற்றோர்களின் பெற்றோர்களும், அதாவது நீங்க கனடாவில் இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர், அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த விசாவில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உங்களுடைய சகோதரமோ அல்லது உறவினர்களோ யாரையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாது. குறிப்பா இந்த விசா எவ்வளவு காலத்துக்கு வழங்கப்படுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு இந்த விசா வழங்கப்படுகிறது. நீங்க 5 வருடத்துக்கு இந்த விசாவை பெற்றுக்கொண்ட பிறகு இதை கூடிய காலத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்றவாறு இந்த கனேடிய அரசாங்கம் தகவல்களை வெளியிட்டிருக்கு. முக்கியமா இந்த விசாவை யார் யார் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கனேடிய பிரஜையா இருந்தா அவர் இந்த விசாவை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அதாவது தன்னுடைய பெற்றோரை அல்லது பெற்றோரின் பெற்றோரை கனேடிய நாட்டுக்கு எடுக்க முடியும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில் ஒரு நிரந்தர குடியுரிமையை வச்சுக்கிறாலும் இந்த பெற்றோரை எடுக்கலாம் இந்த விசாவை பெற்று. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புலம்பெயர் உறவா இருந்தால் அவர் அந்த கனடாவில் பதிஞ்சிருந்தா அவர்களும் இந்த பெற்றோரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த விசாவில். முக்கியமா நீங்க இந்த பெற்றோரை எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் குறிப்பா நீங்க வளமையா கனடாவுக்கு போறோம்னாலே ஷோ மணி போட்டு காட்டணும். அதாவது அந்த தற்காலிகமா ஒரு பணத்தை வங்கியில வைப்பில் இட்டு காட்டணும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய பெற்றோரை எடுக்கணும் என்று சொன்னாலும் இந்த ஷோ மணி நீங்க குறிப்பிட்ட அளவில் போட்டு காட்டின பட்சத்தில் மாத்திரம்தான் உங்களுடைய பெற்றோரை நீங்க கனடாவுக்கு எடுக்கலாம் என்று சொன்னால் அவர்களுடைய செலவை நீங்க முழுமையாக பார்த்துக் கொள்ளுகிறீர்கள் என்றவாறு அந்த ஷோ மணியை போட்டு காட்டி நீங்க அவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதோட உங்களுடைய பெற்றோரை நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா அவர்களுக்கான முழு மருத்துவ காப்பீட்டை நீங்க செய்திருக்கணும். அதாவது அவருடைய மருத்துவத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். அவ்வாறு செய்கிற பட்சத்துல தான் நீங்க எடுக்கலாம். உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விசேட விசா நடைமுறை எப்ப கனடாவுக்கு கொண்டு வரப்பட்டன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு இந்த நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. இந்த 2020ஆம் ஆண்டுல இருந்து நிறைய பேர் இந்த விண்ணப்பங்களை வழங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35,700 மக்கள் இந்த விண்ணப்பத்தை வழங்கி இருக்கிறார்கள். ஆனா இப்ப என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா இந்த கனேடிய அரசாங்கம் நீங்க மேலதிகமா உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை வழங்கலாம். இப்ப இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட போகுது என்று இந்த கனேடிய அரசாங்கம் சொல்லியிருக்கு. நீங்க இதுக்கு உங்களுக்கு விண்ணப்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பெற்றோரை எடுக்கணும் என்று நினைச்சா நீங்க மறக்காம இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த விசாவிற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு புலம்பெயர் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர்களுடைய மெயிலுக்கு தகவல்களை அனுப்புது. நீங்க ஏற்கனவே இந்த விண்ணப்ப படிவத்துக்காக ஒரு விண்ணப்பித்த ஒரு நபராக இருந்தால் உங்களுடைய மெயிலை நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை ஒரு வேண்டுகோளாகவும் அந்த கனேடிய அரசாங்கம் விடுத்திருக்கு. நீங்க உங்களோட மெயிலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான அந்த தகவல்கள் வந்திருக்கலாம், நீங்க அதை கவனிக்காமலும் இருக்கலாம் என்றவாறு கனேடிய அரசாங்கம் தகவல்களை வழங்கியிருக்கு. நீங்க முக்கியமா ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதோட இந்த சந்தர்ப்பத்தை நீங்க யாராவது உங்களுடைய பேரண்ட்ஸை எடுக்கணும் என்று நினைச்சா இலகுவான வழியில விண்ணப்பிச்சு நீங்க இலகுவா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதுக்காண்டி தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு போடுறேன். உண்மையிலேயே இந்த செய்தியை நான் இணையத்துல பார்த்தேன். இந்த இணையத்துல இந்த செய்தியை பார்க்க அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்துருந்துச்சு. இங்க வராதிங்கோ, இங்க வந்தா நீங்க அழிஞ்சுதான் போவீங்க என்ற மாதிரி நிறைய இந்த ரோட்டில் நிற்கிறார்கள் இங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினத்துல நான் 2 காணொலிகளை பார்த்தேன். கனடாவுக்கு போயிட்டு அங்க அந்த ரோட்டுகளில் படுத்திருக்கிறார்கள், ஈழத்தமிழர்கள் ரோட்டில் படுத்திருக்கிறார்கள். இந்தவாறு 2-3 காணொலிகளும் எனக்கு சஜஷன்ல வந்துச்சு. இந்த காணொலிகளை நான் பார்த்தோன்னே எனக்கு இவ்வாறு அந்த கனடாவுக்கு போகாதீங்கோ என்ற ஒரு
எண்ணம் இந்த மைண்டில் மேலே வந்துச்சு. ஏன்னு சொன்னால் இந்த காணொலிகளையும் பார்த்து இந்த புலம்பெயர் உறவுகள் சில கமெண்ட்ஸ்களையும் பண்ணுறார்கள், அங்கே வந்து கஷ்டம் இவ்வாறு வாழ இல்லாதண்டு. அதை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு வித்தியாசமான மைண்ட் வருது என்று தான் சொல்லணும். உண்மையிலேயே இது உண்மையான செய்தியா அல்லது பொய்யான செய்தியா என்று நேராக போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னு சொன்னால் சில பேர் சொல்லினோம் கனடாவுக்கு வந்தால் நல்லா இருக்கலாம் என்றவாறு பல வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லினோம். ஆனால் சில பேர் என்ன சொல்லினோம்னு சொன்னால் இந்த கனடாவுக்கு வந்தால் பாரிய நெருக்கடி இப்போ என்று பல செய்திகள் வெளிவருகிறது. இது செய்தி உண்மையா பொய்யா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். முக்கியமாக 2020ஆம் ஆண்டு இந்த நடைமுறைக்கு வந்த இந்த விசா வந்து இப்போ கொஞ்சம் நீடிக்கப்பட்டு இன்னும் விண்ணப்ப படிவங்கள் கோரப்படுகிறது. அதுக்கு நீங்கள் சரியான வகையில் விண்ணப்பித்து சரியான முறையில் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த செய்தியை கேட்டோன்னே நினைப்பீங்க இது வந்து நாங்கள் நார்மலான ஆட்கள் போகலாமா என்று சொல்லி. உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய தம்பி அக்காமார் யாருமே போகலாது. இது வந்து பேரண்ட்ஸ், அதாவது நீங்களண்டா உங்களுடைய தாய் தகப்பனும் அடுத்தது உங்களுடைய தாத்தா பாட்டிமாரையும் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதோட முக்கியமாக 2 விட ஏற்கனவே குறிப்பிட்ட பிரகாரம் முழுமையான மருத்துவ காப்பீடு சேர்க்கணும். அதோட வந்து நீங்கள் அவர்களை அங்கே எடுத்து அவர்களுடைய செலவுகளை பார்த்துக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஷோமணியை குறிப்பிட்ட தொகை வந்து போட்டு காட்டணும் என்பதுதான் முக்கியமான விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பினும் அவர்களுக்கு வந்து இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அதையும் பார்த்து அவர்கள் தெரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான விஷயமா அமையும் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த திட்டம் வந்திருக்கு, அதாவது இந்த சுப்ப விசா என்று சொல்றப்படுற இந்த திட்டம். ஆனால் இப்போதான் இந்த இதில் வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்படும் என்றவாறு இந்த கனேடிய அரசாங்கம் வந்து இப்போ செய்திகளை வெளியிட்டிருக்குது. பொதுவாக கனடாவில் இருந்து நிறைய பேர் நாடு கடத்தப்படுகிறார்கள். கனடாவில் வந்து அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் வந்து உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள். கனடாவில் வந்து அந்தஸ்து கோர்றார்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதோட சட்ட திருத்தங்கள் நிறைய மேற்கொள்ளப்படுகிறது என்று ஒரு பக்கம் செய்திகள் பரவிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இவ்வாறு இந்த கனேடிய அரசாங்கம் இவ்வாறு ஒரு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டுக்கு வந்து நாங்கள் குறிப்பிட்ட மக்களை வந்து எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதோட நான் ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் 35,700 விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கு. அதோட மட்டுப்படுத்தாமல் அதை விட மேலதிகமாக வந்து விண்ணப்பங்களை வந்து கோரினோம். ஏன்னு சொன்னால் அந்த உள்ளிருக்கிற தொகையை வந்து அதிகரிக்கிறதுக்காக இதை ஒரு சாதகமான விஷயமா பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பயன்பெறணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது போன்ற என்னுடைய காணொலிகளை நீங்கள் காணொலி நினைச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.